வணக்கங்க. நான் டிவிகே சப்போர்ட்டர் பேசுறேன். ஓமன் நாட்டிலருந்து. ஆக்சுவலா அ இப்பல்லாம் வந்து யாரு வந்து எதிர்த்து பேசுறாங்களோ, அவங்க சங்கி ஆயிர்றாங்க. இப்ப இந்த நரேட்டிவ் இப்படி தான் செட் பண்றாங்க. யாரு வந்து ஒருத்தவங்க எதிர்த்து அரசியல் பண்றாங்களோ, அவங்க வந்து சங்கின்னு முத்திர குத்துறாங்க. அந்த விதத்தில ஃபர்ஸ்ட்டு வந்து விஜயகாந்த முத்திர குத்துனாங்க சங்கின்னு. அப்புறம் சீமானையும் முத்திர குத்துனாங்க சங்கின்னு. அதன் பிறகு ரஜினி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சங்கின்னு குத்தி அவர ஒழிய ஆக்குனாங்க. அடுத்தது கமலஹாசன முத்திர குடுத்து சங்கின்னாங்க. அடுத்தது இப்போ நம்ம இளையராஜாவுக்கு வந்து பிஜே பிஜேபி வந்து ராஜ்யசபால எம்பி குடுத்தது. அவர சங்கின்னாங்க. அப்புறம் இளையராஜாவுக்கு வந்து இவங்களே வந்து பாராட்டு விழா எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப சங்கிலிருந்து இளையராஜா வேற மாதிரி ட்ராக் ஆயிட்டாரு. இப்போ விஜய்க்கு வந்து சங்கின்னு முத்திர குத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் சார் நான் கேட்கிறேன், படிச்சவன் தான் படிச்ச வீட்ல உள்ளவன் தான் படிக்கணுமா? பாமரன் படிச்சு பெரிய ஆள் ஆகக்கூடாதா? அப்படி ஒரு சூழல் இருந்தது. அதுலேருந்து பாமரன் படிச்சு பெரிய ஆள் ஆனா, டாக்டர் ஆனா, கலெக்டர் ஆனா, மத்த இதுக்கு போனான். அடுத்தது இது இந்த ஒரு தீண்டாமை வந்து சமூகத்தில தான் இருக்குதுன்னு பார்த்தா, அரசியல்லயும் இருக்குது. அரசியல்ல நாங்க தான் ஆண்ட கட்சி. நாங்க தான் இந்த தமிழ்நாட்ட ஆளணும். மத்தது புதுசா எவனாவது வந்தா கூட, அவன சங்கின்னு முத்திர குத்தி, மக்கள் மத்தியில ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி, அவன சிறுமைப்படுத்தி, அவன் கட்சிய வந்து கொலாப்ஸ் பண்ணி விடணும். அப்படின்ற ஒரு தாட்டு தான் அங்க ஓடிட்டு இருக்கு இப்போ. இது எப்ப சார் மாத்துவீங்க? நான் கேட்கிறேன், இதிலிருந்து மக்கள் எப்ப விடுதலை ஆவோம்? நீங்க நல்லது பண்ணியிருக்கீங்க தான், இல்லன்னு சொல்லல. கொஞ்ச நாள் அடுத்தவங்களுக்கு வழி குடுத்து, அவங்க என்ன செய்றாங்கங்கிறத பாருங்களேன். ஏன் நீங்களா தான் ஆளணுமா? மத்தவங்க ஆளக்கூடாதா? நீங்க 2 கட்சிகள் மட்டும் தான் ஆளணுமா தமிழ்நாட்ட? மத்த கட்சிகள் உள்ள வரக்கூடாதா? விஜயகாந்த் வந்தாப்படி ஒத்தச்சிங்க. அடுத்தது ரஜினி வந்தாப்படி பயமுறுத்துனீங்க. கமலஹாசன் வந்தாப்படி கமலஹாசனுக்கு ஒரு எம்பி சீட்ட போட்டு ஒழிச்சுட்டீங்க. அடுத்தடுத்த கட்சிகள் வந்தாலும் ஜாதி கட்சிகள்னு முத்திர குத்தி அவங்களுக்கு வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க. என்ன சார் நெனச்சுட்டு இருக்கீங்க? அரசியல்ல வந்து நீங்க தான் வரணுமா? மத்தவங்க யாரும் வரக்கூடாதா? அரசியல்ல வந்து பாமர மக்கள் யாரும் வந்து மேல வரக்கூடாதா? அடுத்த ஒரு தலைமுறைகள் மேல வந்து அரசியல்ல வந்துறக்கூடாதா? இந்த தீண்டாமை வந்து இங்க இருந்து சமூக கட்டமைப்புல இருந்த தீண்டாமை அரசியல்லயும் தீண்டாமையா ஆக்கி வச்சிருக்கீங்க. இந்த தீண்டாமை எப்ப மாறிடும்? எப்ப அதுலேருந்து நம்ம விடுதலை ஆவோம்? எல்லாம் மக்கள் கையில தாங்க இருக்கு. மக்கள் நெனச்சா எல்லாமே மாறும். நரேட்டிவ் செட் பண்றத பார்த்து, அதுக்கு நீங்க வந்து பலி